இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். தம்பி என்ன வாங்கினாங்க அவங்க திருநங்கை? இல்லை ஏதோ காயின் கேட்டாங்க. திருப்பி பர்ஸ்லேயே வச்சிடும் பத்திரமா வச்சுக்க சொல்லி வைக்கும்போது 500 எடுத்தாங்க. பர்ஸில் இருந்து எடுத்துட்டு அவங்களோட சொல்லிட்டு போய் நீ அந்த பண்ணி பர்ஸையும் எடுத்துருக்காங்க. நிறைய எடுத்துருக்காங்க. போய் பர்ஸு இல்லை அதெல்லாம் காமிக்கலாமா? இல்லை தாய் தோப்புங்கிட்ட பர்ஸு சேர்த்து காமிக்கிற மாதிரி காமிக்கிறீங்க. எந்த ஊருமா நீங்கள்? வேலூர். அது மாதிரியெல்லாம் எங்கேயும் பர்ஸு சேர்த்து காமிக்காதுப்பா. என்னப்பா நீங்கள் அந்த மாதிரி காமிக்கக்கூடாதுமா. எவ்வளோ வராங்க பஸ்ஸை திறந்து என்ன பண்ணாங்க? என்ன பண்ணுறீங்க? என்ன பண்ணுறீங்க? சும்மா கை வச்சுக்குவோம். இவங்க போய் பர்ஸு சேர்த்து காமிக்கிறாங்க. எப்பயுமே மெட்ராஸுக்கு வந்தால் உஷாராக இருக்கணும். எங்கேயுமே யாருக்கிட்டையும் பர்ஸை சேர்த்து காமிக்காதீங்க. எதுக்கு பர்ஸு சேர்த்து காமிக்கிறீங்க? நம்ம பர்ஸு சேர்த்து காமிக்கிற மாதிரி காமிக்கிறீங்க. இங்கே கோயம்பேட்டில் பொறுத்த வரைக்கும் நிறைய இருக்கும். நீ கேட்டு பிடுங்க வேண்டியது தானே. அவங்க எதனா அசிங்கமாக 10 ரூபா கொடுத்தோம். அப்புறம் ஒரு காயின் கேட்டு ஏன்னா பர்ஸை சேர்த்து காமிச்சாங்கன்னா எங்கன்னா 10 ரூபா வாங்க. எதுக்கு மட்டும் எடுத்து 2 வாட்டி தலைமையில கை வச்சா தான் மிச்சம். நல்ல வேலை 500 இருந்தது. இதே ஒரு 5000 இருந்ததுன்னா என்ன பண்ணுவீங்க? மொத்தத்தையும் எடுத்துச்சு அப்படியே பிடிக்கிட்டோம். குரல் கொடுத்துருக்கலாம்ல, எல்லாரும் கேட்டிருப்பாங்கல்ல. குரல் கொடுத்தா எல்லாம் கேட்டிருப்பாங்கல்ல. அது மாதிரி காமிக்கக்கூடாது. அவங்க என்ன ராசி? அவங்க வந்து பர்ஸில் ₹1 காயின் போட்டவுடனே 1 லட்சம் வந்துடுமா? அதுங்களாம் திருடுங்க. ஒரு சில திருநங்கைங்களால் எல்லா திருநங்கைகளுக்கும் கெட்ட பேர் தான். 500 இருந்ததே எடுத்துட்டாங்க. இதே 5000 10,000 இருந்ததுன்னா நீங்கள் எதுக்காக வெயிட் பண்ணுறீங்க? ஊர் பஸ்ஸா? சரி பார்த்து ஓகேவா. ஆனால் அந்த பொண்ணு பின்னாடியே ஓடுது, நீ தான் தடுத்த. பின்னாடியே அவங்க கூட போகுது கேட்கலன்ட்டு. சரானுங்க. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.